ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையிலேருந்து 3-4 வரிகளுடைய பாடல் பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் 5, 6, 7 பாடல் வரியோட பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பாடல்: வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன். சோதி நன்னாட்டில் திருக்கோவிலூரில் வாழ்ந்த வேந்தர் பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் அடியவர்கள் திருவேடத்தை மெய்ப்பொருள் என கொண்டமையால் இப்பெயர் பெற்றார். முத்தநாதன் என்னும் ஒரு அரசன் மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை கொண்டிருந்தான். பலமுறை அவரிடம் போரிட்டும் தோற்றுப்போனான். நேர்மையான வழியில் இவரை வெல்வது எளிது அல்ல என்று மேனியெல்லாம் திருநீர் பூசி சிவனடியார் வேடம் பூண்டு புத்தகக்கட்டுக்குள் வாளை மறைத்து வைத்து மெய்ப்பொருள் நாயனார் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்தப்புறம் சென்றார். அவரை எழுப்பி, இறைவன் அருளி செய்த ஆகமம் என்னிடம் உள்ளது, அதை உனக்கு சொல்ல வந்தேன் என்று கூறினார். பின்னர் மெய்ப்பொருள் நாயனார் தலை குனிந்து வணங்கி எழும்போது முத்தநாதன் மறைந்திருந்த வாளை எடுத்து நினைத்ததை முடித்தான். வெளியிலிருந்து வந்த தத்தன் என்னும் மெய்க்காப்பாளன் சிவனடியார் வடிவில் வந்திருப்பது முத்துநாதன் என்று தெரிந்து அவனை வெட்ட முற்பட்ட போது மெய்ப்பொருள் நாயனார், தத்தனே, இவர் நம்மவர் சிவனடியார், மேலும் இவரை பாதுகாப்புடன் எவராலும் தீங்கு நேராது வெளியில் கொண்டு போய்விடு என்று ஆணை பிறப்பித்தார். அன்புமயமான மெய்ப்பொருள் நாயனாருக்கு இறைவன் சிவகதி அளித்ததில் வியப்பேதும் இல்லை. பாடல்: விரிப்பொழில் சூழ் குன்றையர் விரண்மிண்டற்கு அடியேன். சேர நாட்டிலே செங்குன்றிலே வேளாளர் குலத்தில் பிறந்தவர் விரண்மிண்ட நாயனார். திருநீறு கண்டியை அணியும் திருத்தொண்டர்களை தொழுது பின்னே சிவபெருமானை பணிவது அவரது வழக்கமாகும். பல திருத்தலங்களை வழிபட்டு திருவாரூரை அடைந்து ஒரு நாள் தேவாசிரிய மண்டபத்தில் அடியவர் குலத்துடன் இருந்தார். அச்சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியவர்களை வழிபடாது நேரே தியாகேச பெருமானை தரிசிக்க சென்றார். விரண்மிண்ட நாயனார் கோபம் கொண்டு அவர் சுந்தரரை சைவத்திலிருந்து விலக்கியது மட்டுமல்லாமல் சுந்தரரின் வழிபாட்டை ஏற்றிக்கொண்டு பக்தர்களை அவமதித்த கோயிலில் வணங்கப்படும் சிவனின் வடிவமான தியாகேசரையும் விலக்கினார். விரண்மிண்ட நாயனார் அடியவர்களிடத்தில் கொண்ட அன்புறுதியை கண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடம் வேண்ட, அவரோ தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று தொடங்கி திருத்தொண்டத் தொகை பாடி அருளினார். விரமிண்டர் மகிழ்ந்தார். முதலில் அடியார் வழிபாடு, பின்னர் தான் சிவபெருமான் வழிபாடு என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் விரண்மிண்டர். சிவபெருமான் தன் கணங்களுக்கு தலைவராக இருக்கும் பெருவாழ்வை விரண்மிண்ட நாயனாருக்கு அருளினார். பாடல்: அல்லிமென் முல்லை அந்தர் அமர்நீதி கடியேன். சோழ வளநாட்டிலே பழையறை என்னும் ஊரிலே வணிகர் குலத்தில் தோன்றியவர் அமர்நீதி நாயனார். அவருக்கு அளவில்லா செல்வம் உண்டு. அச்செல்வத்தை அடியவர்களுக்கு உணவு, உடை, கோவணம் அளித்தல் போன்ற திருத்தொண்டுகளுக்கு பயன்படுத்தினார். ஒரு நாள் சிவபெருமான் வேதியராய் பிரம்மச்சாரி வடிவம் தாங்கி 2 கோவணங்கள், திருநீற்றுப்பை, தர்ப்பை கட்டப்பட்ட தண்டேந்தி திருமணம் வந்தார். மழை வரும் போலிருக்கிறது, ஆகையால் உலர்ந்த இக்கோவணத்தை பத்திரமாக வைத்திரு, நான் சென்று காவேரியில் நீராடி வருகிறேன் என்று சொல்லி சென்றார். நாயனாரும் அக்கோவணத்தை தனி இடத்தில் பத்திரமாக வைத்தார். திருவருளால் திருக்கோவணம் மறைந்தது. வேதியர் நீராடி திரும்பி, தண்டில் உள்ள கோவணம் ஈரமாக உள்ளது, ஆகையால் நான் உன்னிடம் கொடுத்த உலர்ந்த கோவணத்தை கொண்டு வா என்றார். திருக்கோவணம் காணவில்லை என்று திகைத்த நாயனார் கவலைப்பட்டார். அதற்கு பதிலாக வேறு நல்ல கோவணங்கள் தருகிறேன் என்றார். பட்டாடைகள், நவமணிகள் தருகிறேன் என்றார். வேதியர் சம்மதிக்கவில்லை. தன்னுடைய தண்டின் மேல் கட்டியிருந்த மற்றொரு கோவணத்தை கொடுத்து இதற்கு சமமான மற்றொரு திருக்கோவணமே வேண்டும் என்றார். உடனே துலாக்கோலை கொண்டு வர சொல்லி வேதியர் இட்ட கோவணத்தை ஒரு தட்டிலும் நாயனார் இட்ட கோவணத்தை மறுத்தட்டிலும் வைத்தனர். துலாக்கோல் சரியாகவில்லை. பொன்னும் மணியும் கொணர்ந்து இட்டனர். அப்போதும் சமமாகவில்லை. அமர்நீதி நாயனார்
மனைவியுடனும் மைந்தனுடனும் வந்து பிரார்த்தித்து, இது காரும் நாங்கள் நிகழ்த்தி வந்த தொண்டு தவறுதல் இல்லாதாயின் நாங்கள் ஏறினதும் இந்த துலாக்கோல் நேர் நிற்பதாக என்று வேண்டி 5 எழுத்தை ஓதி துலாக்கோலில் ஏறி அமர்ந்தனர். தட்டுக்கள் நேர் நின்றனர். விண்ணவர் மலர் மாறி போய்ந்தனர். சிவபெருமான் உமாதேவியருடன் விடையின் மேல் காட்சி அளித்தார். இறைவன் திருவருளால் துலாக்கோலே விமானமாக மாறி சிவலோகம் சென்றது. அமர்நீதி நாயனாரும் தன் மனைவி மைந்தருடன் சிவபதம் அடைந்தார். குறிப்பு: அல்லி. அல்லி என்பது அகவிதழ், முல்லை மாலை, வணிகர்களுக்கு உரியது. எனவே அல்லிமென் முளையந்தர் என்றது மரபு குறித்தனவா. பாடல்: ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. ஆரூரன்ன சுந்தரர் தான். இங்கு குறிப்பிடப்பட்ட நாயனார் அனைவருக்கும் தன்னை அடியவனாக சொல்லிக்கொண்டு முதல் பதிகத்தை முடித்து கொள்கிறார் நம் சுந்தரர். திருச்சிற்றம்பலம்.